தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லுவாங்க. அதாவது பரோடா பேங்க் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா கிராமங்களையும் எல்லா பெருநகரங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து இருக்கும். ஸோ அந்த பேங்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 5000 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் டிகிரியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் படிச்சினாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்தவித முன் அனுபவம் இல்லைனாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 199 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கு. ஸோ தேர்வை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிக்க முடியும். அதாவது ஆன்லைன் டெஸ்ட் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனை வந்து கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் வந்து 1 ஹவர் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுட்டு கூட உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தமிழ் மொழி தான் இருக்குன்னு சொல்லிக்கிறனால நீங்கள் தாராளமாக ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் உங்களால் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 8, 2026 வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ், உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும், நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ண அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் ஒரு சப்போர்ட்டிவான சேனல் உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி ஏஜ் லிமிட், என்ன எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எஜுகேஷன் என்ன இருக்கணும், அது ட்ரைனிங் அண்ட் ஜாப் டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 28 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது யாராருக்கு பொருந்தும் அப்படின்றத வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டலாக 5000 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும், தாராளமாக அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மாதங்கள் ட்ரைனிங்கோட சேர்த்து ஜாபும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 மாதங்களுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் ஜாப் ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஜாப்பை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக எல்லா ஊர்லேயும், அதாவது எல்லா மாநிலங்களையும் ஸ்டேட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 199 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஜாபோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க ஜாப். ஓகேவா, ஸோ இந்த ஜாப்போட நேம் பாருங்க, நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம். ஓகேவா, ஸோ அப்ரெண்டிஸ்னாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் சரி அப்ளை பண்ண முடியுன்றதான், அதை தான் ஓப்பனிங்காக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது பக்கத்தில் அப்ளை நவ் அப்படின்றதுக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரொசீட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு நியூ பேஜுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை வேறு எதுவும் கரண்ட்லி டிப்ளமோ அது லேட்டராக கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனா ஸ்டூடெண்ட் லாகினான்னு கேட்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கம்பல்சரி மேனிட்டரியாக வேணும் அப்படின்வாங்க. என்னன்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, நெக்ஸ்ட் உங்கள் ஆதாரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல கேப்சாவை கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், சென்ட் ஓடிபின்னு வரும். நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடியும் கொடுத்து சென்ட் ஓடிபின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அங்கே ஸ்டெப் 2ன்னு வந்து இருக்குது, நம்ம ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 அப்படி சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் கிளியர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 or 7 ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே நான் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல. மற்றபடி இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அது முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதற்காக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட காப்பி, ஃபோட்டோ காப்பி, அது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டோட காப்பி,
நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒன்று வேணும். நெக்ஸ்ட் உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா டிகிரியோட மார்க் ஷீட்டு அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்து வேணும். நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்புக், சேவிங் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பாஸ்புக் அண்ட் செக்லிஸ்ட் ரெண்டு வேணும். ஏன்னா பேங்கிங் செக்டர்னால உங்களுக்கு சேலரி அது மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் பிஃபோராகவே அதை வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, சிக்னேச்சர்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் உங்களோட சிக்னேச்சர் வந்து ப்ளூ கலர் பெனில் நீங்கள் போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10 விஷயங்கள் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஜாப்க்கு நீங்கள் இதில் அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்கும்போது உடனே உங்களால் அப்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஜாப்க்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தான், ஓகேவா? நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ்னா நம்மளோட ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்றதுனால நமக்கு தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். என்னென்ன ஸ்டேஜஸ்னா ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூடு, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ், நெக்ஸ்ட் இங்கிலீஷ் நாலேஜ், ஓகேவா? ஸோ ஜென்ரல் நாலேஜ், ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் இங்கிலீஷ் இது ரிலேட்டடாக 4 இது வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25 சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக உங்களால் 100 மார்க்ஸ் வரைக்கும் எழுத முடியும். 60 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ அந்த 60 நிமிடங்களுக்குள்ள வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வித நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிட்டா கூட உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வராது. நீங்கள் முடிஞ்ச அளவு ப்ராப்பராக கரெக்டான ஆன்சருக்கு மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாயி ரிலேட்டடாக வந்து இருக்க மாட்டீங்க, ட்ரெயினி ரிலேட்டடாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி சேம் டைம் சேலரியும் கொடுத்து ஒர்க்கும் கொடுக்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் எம்ப்ளாயி ரிலேட்டடாக இருக்க மாட்டீங்க. இதுதான் பெரிய விஷயமே வந்து கிடையாது. எம்ப்ளாயி இல்லாமல் ட்ரைனிங் இருந்தாலே போதும். அதில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வேறு கம்பெனி நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது நல்ல ஒரு பேக்கேஜ் கிடைக்கும். பேங்க் ரிலேட்டடாக நீங்கள் நிறையா அடுத்தடுத்து நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் நம்ம எது கிடைச்சாலும் ஓகே தான். பட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாப் வந்து பேங்கிங் செக்டரில் கிடைக்குது, அதாவது கவர்மெண்ட் சைடு கிடைக்குது அப்படின்ற போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாருமே இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரெண்டுமே இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ₹200 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து ₹200 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். PWBT கேண்டிடேட்டுக்கும் அதே ₹200 தான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஜென்ரல் EWS அதர் பேக்வர்ட் கிளாஸில் OBC மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹800 இந்த பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் EWS அதர் பேக்வர்ட் கிளாஸில் OBC ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் கேண்டிடேட் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹600 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா, அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நீங்கள் அங்கே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது புரியல, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியல அப்படின்றத இந்த ஜாப்போட கடைசி தேதி முடியறதுக்கு முன்னாடியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை, செட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்களும் தயவு செஞ்சு மறக்காமல் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.